இவ்வளவு இறைச்சல் இருக்கிறது, கார் போகிறது, பஸ் போகிறது, விசில் அடிக்கிறார்கள், சட்டம் போடுறார்கள், இவரெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கின்ற போது உங்களால் மட்டும் எப்படி அந்த நூலை நீங்க அவ்வளவு ஆழமாக படிக்கிறீர்களா, படிக்கிற மாதிரி நடிக்கிறீர்களா என்று கேட்டார்களாம். அதற்கு அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஒரு பாட்டை போடுங்க என்று சொல்லிவிட்டு ஒரு பாட்டை போட வச்சிருந்தார்கள். அதில் ஒரு வயலின் வித்வானை உட்கார வைத்துக் கொண்டு இந்த பாட்டில் இருக்கக்கூடிய வயலின் என்ன ரிதம், எந்த வகையிலே அது ராகம் எந்த வகையில் அமைகிறது என்று கேட்டபோது அந்த வயலின் வித்வான், நான் சொல்வது இன்னொரு தருணத்தில் அவர் சொல்லுகிறார்கள், அந்த வயலின் வித்வான் அதை பிரித்து இது இந்த ராகம் இந்த ஆலாபடி என்று அவர்கள் விரித்து சொன்னார்கள். 20-30 வாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய பாட்டிலே வீணையை மட்டும் அல்லது வயலினை மட்டும் பிரித்து சொல்லக்கூடிய ஆற்றல் ஒரு வித்வானுக்கு இருக்குமானால் நான் படிக்கின்ற படிப்பிலே, நான் படிக்கின்ற சப்ஜெக்டிலே அல்லது பாடத்திலே எனக்கு கவனம் எப்படி இல்லாமல் போகும் என்று அவர்கள் கேட்டதாக வரலாறு. இது நான் சொல்லுவது மிகைப்பட சொல்வதால் உண்மையாக நடந்த வரலாறு. அந்த வகையிலே மிகச்சிறந்த அறிவாளியாக என்று சொன்னால் கவனம் 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 மட்டுமே நம்மை காப்பாற்றும். இந்த அட்டென்ஷன், அதாவது துல்லியமாக அறிதல், துல்லியமாக செய்தல், துல்லியமாக நடைமுறையிலே பழகுதல் என்பதுதான் முக்கியம். சில பேர் அந்த அதாவது எங்களுடைய மருத்துவத்தை சொல்வார்கள், டூயிங் எஸ் as good as assisting என்று சொல்வார்கள். அதாவது ஆபரேஷனுக்கு உதவி பண்ணுகிற நர்ஸ் ஆபரேஷன் பண்ணுகிற சர்ஜனை விட உயர்ந்தவர்கள் என்ற வகையில் அது அந்த வார்த்தை அமைந்திருக்கும். என்றால் அவர்கள் கை நீட்டுகிற போது எந்த கத்தியை கொடுக்க வேண்டும், எது தைப்பதை கொடுக்க வேண்டும், எல்லாம் துடைப்பதை கொடுக்க வேண்டும், அந்த நர்ஸுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். குறிப்பாக மிகப்பெரிய ஆபரேஷன் ஆகக்கூடிய இருதய அறுவை சிகிச்சை பண்ண சிறுவை அறுவை சிகிச்சைகளே ட்ரெயின் நர்ஸ் என்பது டாக்டர்களுக்கு மேலாக மதிக்கப்படுவார்கள். ஆகவே அந்த வகையிலே ஒவ்வொரு செய்களையும் துல்லியமாக செய்கின்ற போது அதற்கு ஒரு மரியாதை உண்டு. அந்த மரியாதையை ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்து மிக எளிமையாக வாழ்ந்து தன் வாழ்நாள் முழுக்க அந்த எளிமையை கடைபிடித்து சாதாரணமாக இறந்துபட்ட அண்ணா அவர்கள் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய உதாரணம். அவருடைய அறிவாற்றல், அவருடைய சொல்லாற்றல், அவருடைய அணுகுமுறை அத்தனையும் நாம் கற்க வேண்டிய பாடங்கள். இன்றைக்கு அவர் அரசியல் கட்சிக்கு தலைவராக இருந்தால் கூட ஒரு தனி மனித என்ற வகையிலே மிகப்பெரிய வெற்றியாளர் அண்ணா அவர்கள். அவர் ஏற்கனவே சென்ற மாணவர்கள் கூட்டத்தில் சொன்னதை போல